ரம்ஜான் மந்த் ஸ்டார்ட் ஆனாலே போதுங்க, சின்ன யூடியூபர்லேருந்து பெரிய யூடியூபர் வரைக்கும் மண்ணடிக்கு கொடுக்காத ஹைப்பே இருக்காதுங்க. சரி நம்மளும் மண்ணடி பக்கம் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கிளம்பிட்டோங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மண்ணடிக்கு போனால் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எப்படி போனால் ஈஸியாக போகலாம் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அது மட்டும் போதுங்க. நம்ம மண்ணடி கிளம்பலான்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, காரில் போகலாமா, பைக்கில் போகலாம்னு யோசிக்கும் போது நம்மகிட்ட இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் ட்ரெயின் அல்லது பஸ். சரி ஓகே, நம்ம ட்ரெயினில் போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம மெட்ரோ ட்ரெயினில் ஏறலாம் நம்ம பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் ஏற போகிறீங்க அப்படின்னா விம்கோ நகர் டிப்போ அப்படிங்கிற மெட்ரோக்கு போகிற ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா போதும், மண்ணடிக்கே டேரெக்டாக ஸ்டாப் இருக்குங்க. அதனால் நாங்களும் மெட்ரோவில் ஏறிட்டு மண்ணடியில் போய் ஸ்ட்ரைட்டாக போய் இறங்கிட்டோங்க. மண்ணடியில் போய் இறங்கிட்டு சரி நமக்கு கொஞ்சம் வெயில் வேறு அதிகமாக இருந்துச்சா, சரி நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சலான்னு சொல்லிட்டு தாத்தாட்ட ஆட்டோ கேட்டால் 150 ரூபா கேட்குற. ஐயோ 150 ரூபா நமக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாத்தாட்ட அப்படியே அடிச்சு பேசி ஒரு 90 ரூபாய்க்கு வரனாரு. மகிழ்ச்சி தாத்தாவை கூட்டு போனார். நேரம் நம்ம கொண்டு போய் அங்கப்பேர் நாயர் ஸ்ட்ரீட்டில் கொண்டு போய் விட்டாருங்க. நம்ம அதுக்கப்புறம் எங்கே போகலாம் எந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே திரும்பினாலுமே ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே ஒரு கடையை பார்த்து போய் நின்னாச்சுங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் கேண்டி சிக்கன் இருக்குங்காங்க, கிறிஸ்பி சிக்கன் இருக்குன்றாங்க, ஹங்காமா சிக்கன் இருக்குன்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நம்ம எதை சாப்பிட சரி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வைங்களேன் சாப்பிட்டு பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தவங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே தவிர டேஸ்ட்லாம் சேமாக தான் இருக்குது. எல்லாம் கருக்கு முறுக்குன்னு இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. சேஃப் மட்டும்தான் வித்தியாசம். என்னடா இது கொடுமையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம், காசு போட்டு செலவழிச்சாச்சு, வாங்கி சாப்பிட்ருவோம். அப்படி சாப்பிட்டுட்டோம். நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறையா வாங்கிடாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும், சிமிலராக தான் இருக்கும், கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸை ஒரே மாதிரி இருக்கும், கண்டிப்பாக நிறையா வாங்கிட்டு அப்புறம் காசை வேஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் திகட்டிடும், நீங்களே சாப்பிட முடியாமல் போயிருங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஏதோ கூவுறமா சத்தம் கட்டுச்சு. என்ன கூவிட்டு இருக்காங்க, என்ன கூவி வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பினா தாத்தா நொங்கு பால் வித்துட்டு இருக்காரு. என்ன இது நொங்கு பாலா, நொங்குல பாலா, சரி வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இளநீர் சர்பத்து நொங்கு பால்ட்டு நிறைய என்னெல்லாமோ வச்சுருந்தார். ஓகே நொங்கு பால் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டு நொங்கு பாலை ட்ரை பண்ணி பார்த்தா அது வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைங்க. கண்டிப்பாக நொங்கு பாலை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்துடாதீங்க முன்னாடி போனீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் சரி டெசர்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா முட்டை மிட்டாயி. ஐயா இதனையா முட்டை மிட்டாயி, முட்டையில் மிட்டாயா அப்படின்னு யோசிச்சா ஒரு அழகான ஒரு சின்ன இதில் ஜம்முன்னு முட்டை மிட்டாய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. முட்டை மிட்டாயுமே வந்து ஒரு ஸ்வீட்டு, உங்களுக்கு ஸ்வீட்டு பிடிக்காதனாலும் பரவாயில்ல ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மண்ணடியிலே ஃபேமஸான ஃபிர்தோஸ் பேக்கரி பக்கமாக போயிடுவோம் அப்படின்னு பார்த்தோம். அங்கே பார்த்தா கால் கூட வைக்க முடியாத அளவுக்கு சரியான கூட்டம். மண்ணடிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? நான் சொன்னதில் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா இல்லை அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் செட் ஆகும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க.